நீங்கள் நினச்சிக்கூடாது கத்தரை பின்பற்றினா நம்ம தேசத்தை விட்டுறணும், நம்ம இனத்துலேருந்தே வெளியே வந்தோன்னா சொந்தக்காரங்க யாரும் நமக்கு தேவைப்படக்கூடாது, அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் யாருமே இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் போதிக்கலைங்க வேதம் பைத்தியக்காரத்தனத்தை போதிக்கலை. அவனுக்கு ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னு சொன்னால் அவனையே ஒரு தனி ஜாதி ஆகிறன்றார். ஒன்றை வேற ஒரு ஐடென்டிட்டி தர்றப்பா உனக்கு. நீ ஒரு இதில் இருக்கிற, இப்போ ஒரு ஜாதியில் இருக்கிற, ஒரு இனத்தில் இருக்கிற, ஒரு கூட்டத்தில் இருக்கிற, அதுலேருந்து உன்னை வெற்றி எடுக்கிறேன், ஒன்றை ஒரு தனி என்டிட்டி ஆக்குறேன் நான் அப்படிங்கிறாரு. அப்படி தான் நம்மளையும் எடுக்கிறாரு பாருங்க. நம்முடைய ஐடென்டிட்டி என்ன? நான் எந்த ஊர் எந்த ஜாதி அது கிடையாது. நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டாந்து நம்மளை இணைச்சி விட்டார், நம்மளை ஒரு தனி என்டிட்டியாக ஆக்கிட்டாரு. நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக ஆயிட்டோம். அந்த கண்மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட துறவிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட அவனுடைய சந்ததியிலே இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் வம்சமாய் நாம் இருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். அவனுக்கு கர்த்தர் சொன்ன எல்லாம் நமக்கு வந்து பலிக்கும். போகையிலும் நமக்கு ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம், பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம். கற்பத்தின் கனியிலும் ஆடு மாடுகளின் கனியிலும் நிலத்தின் கனியிலும் ஆசீர்வாதம் பெருக்கம் உண்டாயிருக்கும். மாப்பு செய்கிற நம்முடைய தொட்டி கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். விரோதிகள் நமக்கு விரோதமாக வரும்போது ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள். எல்லாரும் கண்டு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். ஆகவே கடன் வாங்காதிருப்போம், கடன் கொடுக்கிறவர்களாக இருப்போம், கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்போம், பாலாயிராமல் தலையாயிருப்போம் என்கிறது நம்முடைய வர்க்கம். அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் நாம, அந்த இனத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம, அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் நாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அங்கிருந்தா வரேன் நான், அதில் சேர்ந்தவன் நான். அதனால தான் எங்கள் ஊர் எங்கள் ஜாதி இதெல்லாம் பேசுகிறது கிடையாது. ஆபிரகாமன் அந்த இதில் சேர்ந்துட்டேங்க நான். என்ன அங்கேருந்து வெட்டி எடுத்து இங்கே கொண்டாந்து சேர்த்து விட்டார், இதோட இணைச்சி விட்டார். நான் ஆபிரகாமின் சந்ததி, நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அவன் தேசத்தை விட்டு வர்றதுனால லேசான காரியம் இல்லை பாருங்கள். சொல்கிறாங்க அந்த தேசம் ரொம்ப செழிப்பான தேசம், ஆப்பிள் கிரேப்பு பாமகிரானட்லாம் அப்படியே வைல்டு, அப்படியே சும்மா காட்டிலெல்லாம் விளைஞ்சி கிடைக்குமா ஏராளமாக. 2 நதிகள், டைக்ரஸ் யூஃப்ரட்டிஸ் என்கிற 2 நதிகள் அங்கே ஓடுகிறது. அந்த 2 நதிகள் ஓடுறதுனால வளமான தேசம். அங்கே வர்த்தகமும் நல்லா நடந்து தான். ஏன்னா அந்த தண்ணீர் வழியை பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வர்த்தகத்துலேயும் பெரிய இடமா அது இருந்தது. அவன் கல்தேயருடைய ஊர் என்கிற அந்த இடத்துல இருந்து வந்தான் பாருங்கள். அது நல்ல ஒரு தேசம், வளமான தேசன்றாங்க. நல்ல விளைச்சல் எல்லாம் நல்லா இருக்குது.